ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இப்போது ட்ரெண்டிங் ப்ளவுஸ் இது போல் தான் நிறைய வந்திருக்கு. இந்த கட் ஒர்க் மாதிரி கீழே இந்த கட் ஒர்க்கில் பிசுறுங்க அதிகமாக விட்டுறாங்க. எம்ப்ராய்டிங் போட்டு அதெல்லாம் சமைக்கு ஒர்க்கு அதெல்லாம் முடித்து அந்த பிசுறெல்லாம் அப்படியே கீழே தொங்கி நிற்கும். துணியும் நமக்கு அதில் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்காது மடித்து தைக்கிற மாதிரி. ஏன்னா வளைவாக அந்த ஸ்லீவுக்கு கொடுத்துருக்கிறதுனால டிசைனுக்கு நம்ம மடித்து அதை ஸ்டிச் பண்ண முடியாது. அதனால் அந்த பிசுரை நம்ம ரிமூவ் பண்ணுறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது போல் ஒரு ஊதுவத்தியில் நெருப்பு ஏற்றிக்கின்னு நம்ம இது போல் பண்ணணும். அப்படியே லைட்டாக அந்த பிசுறுக்கிட்ட லைட்டாக அப்படியே வச்சு எடுத்திங்கன்னா அந்த பிசுறுன்றது நமக்கு கீழே இறங்காது. அது சூடு படுத்தி அப்பப்போ காமிச்சினே இருக்கணும். அங்கங்கே காமிச்சிட்டு அந்த பிசுரெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம்னா அது நூலெல்லாம் வெளியே வராது. அதுக்கப்புறம் அப்போ நம்ம லைனிங் மட்டும் மடித்து அடித்து நம்ம ஃபினிஷிங் பண்ணிடலாம். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அப்படியே லைட்டாக தான் காமிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. ஊதுவத்தி ஏற்றிக்கின்னு இந்த மாதிரி இந்த சூடு மட்டும் லைட்டாக காமிச்சோம்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக வரும். ஏன்னா எக்ஸ்ட்ரா கிளாத்தே அதில் கொடுக்கறதில்ல. கீழே வளைவாக இருக்குங்களா ஸ்லீவுக்கு, அந்த டிசைனுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்து ஒரு 1/4 இன்ச் எல்லாம் கிடைக்காது நம்ம லைனிங் வச்சு மடித்து அடிக்கிறதுக்கெல்லாம். அதனால இது போல் நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோம்னா அந்த பிசுறுன்றது வராத அழகாக நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். ப்ளவுஸு போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். இதே போல் இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் வந்தால் இது போலயே நீங்களும் செஞ்சு பாருங்கள். தெரியாதவங்களுக்காக தான் இந்த பதிவு. பாருங்கள் எவ்வளோ அழகாக கிடச்சிது. இந்த 2 ப்ளவுஸும் அதே போல் தான், 2 கைக்கும் ஸ்லீவுக்கு 2 கைக்கும் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பண்ணிவிட்டு அப்புறம் லைனிங் வச்சு லைனிங்கில் மட்டும் நம்ம 1/4 இன்ச்சு வச்சு மடித்து உள்ளே தைச்சிட்டோம்னா பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். தெரியாதவங்களுக்காக தான் இந்த பதிவை நான் போட்டது. பாருங்கள் ப்ளஸ் இந்த நாராக எப்படி வருது பாருங்கள் அந்த ப்ளவுஸில். இப்போ ட்ரெண்டிங் சாரீ தானே இது. பிராசோ சாரீக்கெல்லாம் கூட இது மாதிரி தான் எம்ப்ராய்டிங் வச்சு வளைவு வச்சு கீழே கொடுத்துட்றாங்க. அதில் நாராக தொங்கி நிற்கும் அந்த ப்ளவுஸில். பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். அதை நம்ம அப்படியேவும் தைக்க முடியாது. தைச்சாலும் பிசுறு வந்துனே தான் இருக்கும். அந்த பிசுறு வராமல் இருக்கிறதுக்காக தான் இது போல் செய்யணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.